இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ விபிஎம் சொல்யூஷன் வாட்டர் சொல்யூஷன் சேலத்துலேருந்து வரோங்க சார். வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நைகரா இரிகேஷன் அண்ட் ஆட்டோமேஷன் பண்ணிட்டு இருக்கேங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மானியத்தில் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து மானியத்தில் வந்து நாங்கள் பேனல் மோட்டர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பேனல் வந்து நாங்கள் மானியத்தில் பண்ணிட்டு இருக்கோங்க சார். வந்து பார்த்தீங்கன்னா 40% டிஸ்கவுண்டோட மானியம் பண்ணிட்டு இருக்கேங்க. மானியம் எதுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோலருக்கு வருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் கண்ட்ரோலருங்க, மொபைல் பேசிக் கண்ட்ரோலர். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரை ரன், ஓவர்லோட், ஹை வோல்டேஜ், லோ வோல்டேஜ் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு வந்து கட் ஆஃப் பண்ணி கொடுக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால் கண்ட்ரோலர் இதுலேயே வருதுங்க. வால் கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வால் கண்ட்ரோலருங்க சார். வால் கண்ட்ரோலர் மானியத்தில் வருதுங்க. வால் கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வால்வுமே 999 வால்வ் வரைக்கும் நம்ம இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க. ப்ளஸ் இதில் இதுக்கு மேலே அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ மீட்டர், வால்வு எல்லாமே இதில் வந்து ஃப்ளோ மீட்டர், ஃப்ளோ ப்ரெஷரு, லீனியர் சென்சார், கிணத்துல எவ்வளோ தண்ணி இருக்குன்னு எல்லாமே நம்ம இதில் வந்து இந்த ஒரே கண்ட்ரோலர் வச்சு நம்ம எல்லாமே மொபைல் மூலியமாகவே பார்த்துக்கலாங்க சார். அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி அப்ளிகேஷன் மூலியமாக நம்ம பார்த்துக்கலாங்க சார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது போக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோல், வீட்டுக்கான வாட்டர் லெவல் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோங்க. ஃப்ளோட் போட்டு ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேங்க. கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் போட்டு இது போர்வெலுக்காகனதுங்க. போர்வெல் நம்ம வந்து போர்ல இருந்து மேலே டேங்க்கு தண்ணி ஏற்றுறோம்னா இந்த கண்ட்ரோலர் மாட்டி மேலே டேங்க்ல வந்து இந்த ஃப்ளோட் போடும்போது நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து டேங்க்ல தண்ணி நிறைஞ்சாவோ ஆஃப் ஆனாவோ உங்களுக்கு வந்து உடனே கட் ஆஃப் ஆயிருங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் ட்ரை ரன், ஓவர்லோடு, ஹை வோல்டேஜ், லோ வோல்டேஜ் எல்லாமே உங்களுக்கு வந்து கட் ஆஃப் பண்ணி கொடுத்துருங்க சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார் இதுதான் வந்து ஜிஎஸ்எம்மோட பேசிக் மொபைல் கண்ட்ரோலரோட பேனல் சார். இது வந்து பேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபேஸ் 3 ஃபேஸ் ரெண்டுமே ஓட்டிக்கலாங்க. 7 HP வரைக்கும் 1 HP 7 HP வரைக்கும் ஓட்டிக்கலாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து சிம் போடணுங்க. சிம் போட்டு இதில் வந்து நாங்கள் மொபைல் மூலியமாகவே எல்லா செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம வச்சுக்கலாங்க. நம்மளுக்கு எதாக இருந்தாலும் மொபைல் மூலியமாகவே எஸ்எம்எஸ் வந்து மொபைலுக்கே வந்துருங்க. மொபைலில் வந்து ட்ரை ரன், ஓவர்லோடு, ஹை வோல்டேஜ், லோ வோல்டேஜ் எதுவும் வந்தாலும் உங்களுக்கு வந்து மொபைலில் எஸ்எம்எஸ்ஸாக வந்துருங்க. அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து சைக்கிள் டைமர் ஆப்ஷன் இருக்குங்க. சைக்கிள் டைமர் ஆப்ஷன்னா உங்களுக்கு வந்து 1 மணி நேரம் விட்டு 1 மணி நேரம் மோட்டர் ஓடணும், மோட்டர் ஓடி ஆஃப் ஆகணும் அப்படின்றத இதில் செட் பண்ணிக்கலாங்க. மேக்ஸிமம் டைமர் வச்சு இதில் வந்து மேக்ஸிமம் டைமர் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் வருங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் தான் எனக்கு மோட்டர் ஓடணும் அப்படின்னாலே நம்ம வந்து மேக்ஸிமம் டைமர் வச்சு நம்ம இதை செட் பண்ணிக்கலாங்க. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இதிலே வால் கண்ட்ரோல் வருதுங்க. வால் கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேனல் காட்ட முடியுமா? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால் கண்ட்ரோல் பேனல் சார். இந்த பேனல் வந்து என்ன பண்ணுங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் ஆன் ஆஃப் இதுலேயே வந்துருங்க. வால் கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க. வால் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சார் எங்களோட 2 இன்ச்சு ஓன் மேக்கிங் வால்வு. இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மட்டும்தான் இந்த வால் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வால் கண்ட்ரோல் பண்ணுற டீகோடர் இதுங்க சார். இந்த வால் வந்து பார்த்தீங்கன்னா 8 வால் வரைக்கும் ஒரு டீகோடரில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த வால் கண்ட்ரோலர் வந்து 999 வால் வரைக்கும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பேக் வாஷிங்க. ஃபில்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்க்ரீன் ஃபில்டர், டிஸ்க் ஃபில்டர் இதெல்லாம் வச்சுட்டு இருந்தோம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் வந்து அதே க்ளீன் பண்ணி நம்மளுக்கு வந்து டஸ்ட்டை ரிமூவ் பண்ணி கொடுத்துருங்க. நம்ம வந்து ப்ரெஷர் டாப் ஆகுது போய் நம்ம ஃபில்டர் க்ளீன் பண்ணணும் அந்த அவசியம் இதில் கிடையாதுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இடி மின்னல் மேக்ஸிமம் நிறைய கஸ்டமர் எங்ககிட்ட கேட்கறது என்னன்னா இடி மின்னல் வந்தால் ட்ரிப் ஆகுமா அப்படின்னு கேட்பாங்க. இடி மின்னலுக்காக நாங்கள் வந்து சர்ஜ் ப்ராடக்ட் ஒன்று கொடுத்துருக்கோங்க. இந்த சர்ஜ் ப்ராடக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் இருக்குங்க. இந்த ஃபியூஸ் வந்து உங்களுக்கு இடி மின்னலில் ரன் ஆகிட்டு இருக்கும்போது இந்த இடி மின்னல் வரும்போது இதில் வந்து ஃபியூஸ் போயிருங்க. ஃபியூஸ் போயிட்டு உங்களுக்கு வந்து மோட்டர் ஆஃப் ஆயிருங்க. உங்களுக்கு அதனால வந்து மோட்டர் அடிக்கடி காயில் போகுது செய்யுது, இடி மின்னலாவது எங்கள் யூனிட் அஃபெக்ட் ஆகுது, அந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வராதுங்க சார். அதே மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபார்ம் வந்து எதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்ம் வந்து இந்த வால் கண்ட்ரோலுக்கு வந்து 24 வோல்ட் தாங்க வேணும். அதுக்காக இந்த டிரான்ஸ்ஃபார்ம் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்டெப் டவுன் பண்ணி 24 வோல்ட் அவுட்புட் எடுத்துருக்குங்க. சப்போஸ் இந்த டிரான்ஸ்ஃபார்ம் அவ்வளோ பிரச்சனை ஆகுது, அதனால உங்களுக்கு எங்கள் வால் சைடில் ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னீங்கனாலே அதுக்கு நாங்கள் இது வச்சுருக்கோங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல், அந்த டிரான்ஸ்ஃபார்ம் வந்து 24 வோல்ட் அவுட்புட் வர இடத்துலையும் நாங்கள் பார்த்தீங்கன்னா சர்ஜி கொடுத்துருக்கோங்க. இந்த சர்ஜிலையும் ஃபியூஸ் தாங்க சார். இந்த ஃபியூஸ் போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து சர்ஜியில் வந்து அவுட்புட் ஆகாதுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்வ் வந்து எந்த ப்ராப்ளமே உங்களுக்கு வந்து வால்வ் டீகோடர் ஆகட்டும், வால்வ் ஆகட்டும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே வராதுங்க சார். இல்லை நார்மலாக எனக்கு எதுவுமே வேண்டாம், மொபைல் கண்ட்ரோலே வேணாம், நார்மலாக எனக்கு டைமரில் ஆன் ஆஃப் பண்ணணும்னா டைமர் ஆன் ஆஃப்ல இருக்குங்க. டைமர் ஆன் ஆஃப்ல பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா டைமர் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை ரன், ஓவர்லோட், ஹை வோல்டேஜ், லோ வோல்டேஜ் எல்லா கட் ஆஃப் இதுலயே வந்துருங்க. இதுலயும் இடி மின்னல் எது வந்தாலும் மோட்டர் வந்து ஆஃப் பண்ணி கொடுத்துருங்க. 10 HP இருந்து செல்லில் கண்ட்ரோல் பண்றது இருக்குங்க. மொபைல் கண்ட்ரோல் பண்ற யூனிட் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்குங்க. மொபைல் கண்ட்ரோல் பண்றது வந்து பாத்தீங்கன்னா மொபைல் கண்ட்ரோலர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு SMS மூலியமாவோ இல்ல கால் பண்ணி ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆப் மூலியமா நம்ம ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், எல்லாமே நம்ம வந்து இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க சார்.
அது மானியம் பத்தி உங்களுக்கு அவர் சொல்லுவாரு. மானியம் இருக்குதுக்கு. இந்த பேனல் வந்து பாத்துட்டீங்கன்னா நீங்க வந்து 10 ஹெச்பில இருந்து 20 ஹெச்பி வரைக்கும் இதுல யூஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து ஒன்லி 3 ஃபேஸ் மட்டும் தாங்க ரன் பண்ண முடியும். இது வந்து டைமர் பேஸ்ல சைக்கிள் டைமர் பேஸ்லயே நம்ம ரன் பண்ணிக்கலாம். இல்ல நார்மலா மேனுவலா நீங்க வந்து எடுத்துடுறதா இருந்தாலும் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்ல வந்து இது வந்துருங்க. மேனுவலா நீங்க எடுத்துக்கலாம். இல்ல ஆட்டோ மேனுவல் சுவிட்ச் வந்து நீங்க மாத்தி விட்டு ஆட்டோல ரன் பண்ணிக்கலாம், மேனுவல் ரன் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷனுமே உண்டுங்க இதுல. ஆட்டோமேட்டிக் அதுல இருக்கிற பிளான்லயே நம்ம ஆட்டோமேட்டிக் பண்ணிக்கலாங்க சார். ஏற்கனவே நம்ம ஃபிக்ஸ்ல இருக்கிற பேனல்ல எல்லாமே நம்ம ஆட்டோமேட்டிக் பண்ணிக்கலாங்க. இல்ல புதுசா பேனல்னாலும் பேனல் அசெம்பிள் பண்ணி கொடுக்குறேங்க. ஆமாங்க. இருக்கிற வால்வ் எடுத்துட்டு எங்களோட வால்வ் வந்து நாங்க ஃபிக்ஸ் பண்ணுவோங்க. எங்களோட வால்வ் வந்து நாங்க ஃபிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல நம்ம இருக்கிற இப்ப மெயின் கண்ட்ரோலர் இருந்து கேபிள் ரன் பண்ணி கேபிள் மூலமா யூஸ் பண்ணிக்கலாங்க. இன்னொன்னு வந்து கேபிள் வேண்டாம், எனக்கு வந்து கேபிளே மண்ணில் போகக்கூடாது அப்படின்னாலும் ஒயர்லெஸ் மூலமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒயர்லெஸ் எப்படின்னா சோலார் போட்டு சோலார் மூலியமா போர்டுக்கு வால்வுக்கு சப்ளை எடுத்து போர்டு மூலியமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. சார் உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூ இருக்குன்னா நெட்வொர்க் இருக்க சிம்மா போட்டுக்கலாங்க சார். அப்படி இல்லைன்னா வைஃபை கனெக்ட் பண்ணிக்கலாங்க. வைஃபை நீங்க ஆல்ரெடி ரவுட்டர் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அந்த இடத்துல வைஃபை கிடைக்கும் அப்படின்ற போது இந்த யூனிட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வைஃபைலையும் கனெக்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒயர்லெஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சோலார் போடுறதுல ரவுட்டர் உங்களுக்கு எதுவுமே தேவையில்லைங்க. அது சும்மா ஒரு டிரான்ஸ்மிட் ஒரு ரிசீவர் வச்சு உங்களுக்கு வந்து ஒயர்லெஸ்ல வந்து அது கமெண்ட் கொடுத்துங்க. நம்மளுக்கு மொபைலுக்கு வர இது வந்து ப்ராப்ளம் எதுனா வரும்னா அது வந்து எஸ்எம்எஸ்லயே இல்ல அப்ளிகேஷன்லயே வரும்போது பாத்தீங்கன்னா சிம்ல இது இல்ல பேலன்ஸ் இல்ல நெட்வொர்க் இஷ்யூ அந்த மாதிரி ப்ராப்ளத்துல மட்டும் தான் நம்ம எஸ்எம்எஸ் வராது போகும். மற்றபடி மீது எல்லா கமெண்ட்டுமே உங்களுக்கு நடந்துட்டு தாங்க இருக்கும். ஆமா, உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஒர்க் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கும். உங்களுக்கு வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் எதுவுமே வராது. நீங்க ஆன் ஆஃப் பண்றது செய்யறது எதுவுமே உங்களால பண்ண முடியாது. பட் ஆனா உங்களுக்கு எல்லா பேக்ரவுண்ட்ல நீங்க மோட்டர் ஆன் பண்ணி விட்டீங்க, வால்வ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்ல போயிட்டு இருக்கு அப்படின்னாலே ஓடிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு வந்து அதால எந்த இஷ்யூவும் ஆகாது. உங்களுக்கு எதனா இஷ்யூ ஆச்சுனாலும் ஆட்டோமேட்டிக்கா எங்க கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு ட்ரிப் பண்ணி கொடுத்துரும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மோட்டர் வந்து ஃபுல் சேஃப்டியா தான் இருக்கும். மோட்டர் வைண்டிங் போற ப்ராப்ளம் உங்களுக்கு அடிக்கடிக்கு வராது. உங்களுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க நார்மலா நம்ம பார்க்கும்போது ஒரு 7 HP மோட்டர்ல ஒரு 10 வால் நம்ம வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்றோம்னா உங்களுக்கு வந்து ஒரு 150 to 180 செலவாகுங்க. இப்ப வந்து மானியத்துல போயிட்டு இருக்கிறதுனால இந்த கண்ட்ரோலர் மட்டும் இப்ப உங்களுக்கு வந்து 22 ரூபாய் 40,000 ரூபாய் கண்ட்ரோலர் வந்து இப்ப வந்து உங்களுக்கு 22 ரூபாய்க்கு வருதுங்க. அதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 110 to 120 தான் சார் செலவாகும். மானியம் மீதி செலவாகுங்க. பண்ணி கொடுத்துடலாங்க சார். கண்டிப்பா இடம் வசதி தேவைங்க சார். இட வசதி இல்லைனாலையும் பாக்ஸ் வச்சு நம்ம மலையில் நிலைய மாதிரி நம்ம சேஃப்டி பண்ணிக்கலாங்க. நம்ம ரூம் வேணும் ரூம் வேணும் அந்த அவசியம் எல்லாம் கிடையாதுங்க. நம்ம ஜிஐ பாக்ஸ்ல நம்ம கண்ட்ரோலர் எதுவுமே நுழையாத மாதிரி நம்ம வந்து ரூம்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது இன்னொரு ஆப்ஷன் இருக்குங்க. எங்களதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்று வந்து பைப்பு பஸ்ட் ஆகுது, உங்களுக்கு வந்து பைப்பு பஸ்ட் ஆகுதுன்ற ப்ராப்ளம் வந்து எங்க கண்ட்ரோல்ல வராதுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்க ப்ரெஷர் சுவிட்ச் வைப்போங்க. ப்ரெஷர் மூலியமா மோட்டர் ஓடிட்டே இருக்குள்ள ப்ரெஷர் ஹை ஆகி போச்சு பைப்பு பஸ்ட் ஆகுது அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வராது. ஏன்னா ப்ரெஷர் சுவிட்ச் நாங்க வச்சு இந்த யூனிட்ல நாங்க கனெக்ட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து ப்ரெஷர் ஹை ஆயிடுச்சுன்னா ப்ரெஷர் ஹை ஆகி மோட்டர் ஆஃப் ஆயிருக்குன்னு உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துடும். எஸ்எம்எஸ்ஸாவோ இல்லை அப்ளிகேஷன்ல போய் பார்த்தாவோ உங்களுக்கு எல்லாமே எதனால மோட்டர் ஆஃப் ஆயிருக்குன்னு முதல் கொண்டு உங்களுக்கு அப்ளிகேஷன்ல எல்லாமே வந்துருங்க. செப்பரேட்டா நம்ம யூஸ் பண்ணலாம் சார். கண்ட்ரோல் மூலமா யூஸ் பண்ணிக்கலாம். தோட்டத்துக்கு பண்ணிக்கலாங்க சார். அந்த மாதிரி மெத்தட நம்ம கிட்ட இருக்குங்க. ஒரே கண்ட்ரோலர் வச்சு 4 மோட்டர் 5 மோட்டர்னாலும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க. அந்த மெத்தட் இப்போ வந்து வந்துருச்சுங்க. R&Dல இருந்து வந்துருச்சு. அது வந்து ஃபிக்ஸட் ஆகி ரன்னிங்ல இருக்குங்க. உங்களுக்கு வந்து ஃபுல்லி வந்து பாத்தீங்கன்னா அது வைஃபைல மட்டுமே கனெக்ட் ஆகி ஓடிட்டு இருக்குங்க. உங்களுக்கு எதா இருந்தாலும் ஒரே ஒரு சிம் தான். நீங்க அது வந்து மல்டி சிம் போட்டு 5 ஸ்டார்டர் இருக்கு 5க்கு 5 யூனிட் போடணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஒரே சிம் வச்சு நீங்க 5 மோட்டரையும் நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க. செப்பரேட் அந்தந்த ஸ்டார்டர் மட்டும் ஒரு யூனிட் வைப்போம். யூனிட் வச்சு ஜஸ்ட் மோட்டர் ஆன் ஆஃப் பண்ணி கொடுக்கும்.
உங்களுக்கு எல்லாமே எஸ்எம்எஸ்ஸா வந்துருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ல வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்பீங்க. இப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா இது இப்போ ரன்னிங்ல இருக்கிற சைட்டுங்க. இது வந்து இப்போ ரன்னிங்ல இருக்கிற சைட்டுங்க. இது வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த யூனிட்ல டிஸ்பிளேல என்ன காட்டுதோ அது வந்து இந்த இடத்துல காட்டுங்க. வந்து பாத்தீங்கன்னா மோட்டர் ஓடிட்டு இருக்கு, மோட்டரோட சிம்பிள், மோட்டர் ரன்னிங்ல இருக்கும்போது கிரீன் கலர் சிம்பிளா ரன் ஆயிட்டு இருக்கும். மோட்டர் ஆஃப் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ரெட் கலர் சிம்பிளா ஆஃப் ஆயிருங்க. இது வந்து பாத்துட்டீங்கன்னா மோட்டர் எவ்வளவு என்ன 2 ஃபேஸ் இருக்கா 3 ஃபேஸ் இருக்கான்னு மோட்டர் ஆன் 3 ஃபேஸ். வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மோட்டரோட வோல்டேஜ் என்ன ஈபில என்ன வோல்டேஜ் வருது, 450 வோல்ட் வருது. மோட்டர் எவ்வளவு ஆம்ஸ் எடுக்குது, 8.2 ஆம்ஸ் எடுக்குது. ஒவ்வொரு ஃபேஸ்லயும் எவ்வளவு வோல்ட் இருக்கு, 200 இது ஒரு ஃபேஸ்ல இன்னொரு ஃபேஸ்க்கு எவ்வளவு வோல்ட் இருக்கு, ஒவ்வொரு ஃபேஸ்லயும் எவ்வளவு வோல்ட் இருக்கு, ஒவ்வொரு ஃபேஸ்லயும் எவ்வளவு மோட்டர் ஆம்ஸ் எடுக்குது, எல்லாமே நம்ம இதுல தெரிஞ்சிருங்க. அதே போக வால்வு, எந்த வால்வு இப்ப வால்வு நம்ம தோட்டத்துல இருக்கிற வால்வு எந்த வால்வு ஓடிட்டு இருக்குன்னு கூட நம்ம இதுல பாத்துக்கலாங்க. வந்து இதுக்குள்ள போயிட்டோம்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா 13 வால்வு நாங்க இங்க மாட்டி இருக்கோங்க. 13 வால்வுல எந்த வால்வு ஓடிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் நம்பர் வால்வு ஓடிட்டு இருக்க சிம்பிள் இங்க காட்டுங்க. அது போக உங்களுக்கு வந்து எனக்கு ஃபீட்பேக் மெசேஜ் வேணும் அப்படின்னா இந்த மெசேஜ் ஆப்ஷன்ல போயிட்டு நம்மளுக்கு என்ன யார் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க, எந்நேரம் எவ்வளவு டைம் ஓடி இருக்கு, இந்த வால்வு ஃபர்ஸ்ட் வால்வு எவ்வளவு நேரம் ஓடி இருக்கு, செகண்ட் வால்வு எவ்வளவு நேரம் ஓடி இருக்கு, தேர்ட் வால்வு எவ்வளவு நேரம் ஓடி இருக்குன்னு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ்ஸா வந்துருங்க. வந்து நீங்க மோட்டர் யார் எடுத்துக்கிட்டாங்க முதல் கொண்டு இதுல வந்து ஆப்ரேட்டர் பை யார் எடுத்துக்கிட்டாங்களோ அவங்களோட நேம் முதல் கொண்டு இதுல அவங்களோட ஃபோன் நம்பர் முதல் கொண்டு இதுல வந்துருங்க. இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம ப்ரெஷர் மூலியமாவே மோட்டர் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ப்ரெஷரை வச்சு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணி நம்ம இவ்வளவு ப்ரெஷர் போனா இவ்வளவு ப்ரெஷர் தான் நம்மளுக்கு இருக்கணும், இதுக்கு மேல ப்ரெஷர் போச்சுன்னா மோட்டர் ஆஃப் ஆகணும் அப்படின்னு சொன்னாலே ப்ரெஷர் மூலியமா நம்ம மோட்டர் கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க. இன்னொன்னு கிணத்துல எவ்வளவு தண்ணி இருக்கு அது முதல் கொண்டு நம்ம ஆப்ல எல்லாமே பாத்துக்கலாங்க. மண்ணுல எவ்வளவு ஈரப்பதம் இருக்கு, எவ்வளவு காத்துல எவ்வளவு ஈரப்பதம் இருக்கு எல்லாமே நம்ம வந்து அப்ளிகேஷன்லயே பாத்துக்கலாங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர் இது ஒவ்வொரு வால்வுக்கும் எனக்கு குறிப்பிட்டு இவ்வளவு டைம்ல தண்ணி போனா போதும், இவ்வளவு தண்ணி போனா போதுன்றது வந்து ஃப்ளோ பேஸ்லயே நம்ம வந்து தண்ணி மூலியமா பண்ணிக்கலாங்க. கான்டாக்ட் நம்பர் என்னோட கான்டாக்ட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 9786559159. நான் வந்து நயராவோட சர்வீஸ் இன்ஜினியர்.